ஆஸ்திரேலியாவில் நடக்கிறது ஓடிஐ போட்டியா இல்ல டெஸ்ட் போட்டியானே புரியல. இங்கிலாந்துக்காரன் இறங்கி ஒரு நாள்ல 334 ரன் அடிக்கிறான். அடுத்ததா ஆஸ்திரேலியாக்காரன் இறங்கி ஒரு நாள்ல 378 ரன் அடிக்கிறான். ரெண்டு பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சலச்சமையில்னு தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஆஷஸ் தொடர்ல முதல் டெஸ்ட் போட்டியில இங்கிலாந்து தோல்வி அடைஞ்சதுனால இரண்டாவது டெஸ்ட் போட்டியில ஆஸ்திரேலியாவை பழி வாங்குறன்னு முதல் நாள் ஆட்ட நேர முடிவுல 9 விக்கெட்டை இழந்து 325 ரன் அடிச்சாங்க. மொத்தமா முதல் இன்னிங்ஸ் முடியும் பொழுது இங்கிலாந்து 10 விக்கெட்டையும் இழந்து ரூட்டோடைய ருத்ரதாண்டவத்தினால 334 அடிச்சு ஆஸ்திரேலிய பிளேயர்களை பயமுறுத்தி இருக்காங்க. ஆஷஸ் டெஸ்ட் தொடரோட இரண்டாவது போட்டி பிரிஸ்பேன்ல பகலிரவு ஆட்டமா ஆரம்பிச்சாங்க. பகலிரவு ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எந்த அணி 300க்கு மேல அடிக்குதோ அவங்க தான் இது வரைக்கும் ஜெயிச்சிருக்காங்களே. அதுவும் இல்லாம இந்த பகலிரவு டெஸ்ட் போட்டிகள்ல பலம் வாய்ந்தவர்கள் எப்பொழுதுமே ஆஸ்திரேலியர்கள் தான். அதுவும் இல்லாம இந்த போட்டியில இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 325 அடிச்சுட்டாங்களே, அப்ப தோத்து போயிடுவாங்களா? இதெல்லாம் பார்த்தா ஆஸ்திரேலியாவுக்கு சாவு மணி அடிக்கிறா போலதான் இருக்கும். ஆனா எச்சரிக்கை ஆஸ்திரேலியாவுக்கு கிடையாது, இங்கிலாந்துக்கு ஆஸ்திரேலியா கொடுத்திருக்கிறது. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த டெஸ்ட் போட்டியில நடந்திருக்கிறது. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா ரூட் தன்னுடைய முதல் சதத்தை ஆஸ்திரேலியாவுல பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதுவும் இல்லாம ரூட் 10வது விக்கெட்டுக்கு ஆர்ச்சரோட சேர்ந்து 61 ரன்களை சேர்த்திருக்கிறாரு. இந்த பகலிரவு ஆட்டத்துல மிச்சல் ஸ்டார்க் 415 விக்கெட்டை எடுத்து வாஷிம் அக்ரம் ரெக்கார்டை உடைச்சிருக்கிறாரு. பிரிஸ்பேன்ல நடக்கக்கூடிய இந்த டெஸ்ட் போட்டியில டாஸ் வின் பண்ணது யார் தெரியுமா? பென் ஸ்டோக்ஸ் தான். டாஸ் வின் பண்ணி நான் பேட்டிங் செய்ய போறேன்னு சொன்னாரு. பொதுவாக ஸ்டார்க்கோட பழக்கம் என்ன? ஃபர்ஸ்ட் பால்லயோ இல்ல ஃபர்ஸ்ட் ஓவர்லயோ விக்கெட் எடுத்து ஆரம்பிக்கணும். இதுதான் அவருடைய பிள்ளையார் சுழி. பழக்கத்துக்கு ஏத்த மாதிரி முதல் ஓவர்ல கடைசி பந்துல பென் டக்கெட்டை டக் அவுட் ஆக்கி இருக்கிறாரு. அதே மாதிரி அகைன் மூன்றாவது ஓவர் வீச வந்த போது போப்புடைய விக்கெட்டை போல்ட் ஆக்கி டக் அவுட் ஆக்கி இங்கிலாந்தை நிலைக்குலைய வச்சிருக்காரு. தொடக்க வீரரான ஜாக் கிராலியோட ஜோ ரூட் ஜோடி சேர்ந்தாரு. ரெண்டு பேருமே திறம்பட செயல்பட்டு ரன்னை ஓடி தான் எடுத்திருக்காங்க. அணிய சரிவில் இருந்து மீட்டு இருக்காங்க. கிராலி அங்கங்க ஆஸ்திரேலியாவினுடைய பந்து வீச்சுல சொதப்பினாலும் அடிக்கடிக்க ஒரு 4 அடிச்சு பிரஷரை குறைச்சுக்கிட்டாரு. இன்னொரு பக்கம் நிதானமா ஆடிக்கிட்டு இருந்த ரூட் அவர்கள் இந்த மேட்ச்ல நம்ம கண்டிப்பா 100 அடிக்கணும்னு நினைச்சிருப்பாரு. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? இது வரைக்கும் ஆஸ்திரேலியாவில் எவ்வளவோ டெஸ்ட் போட்டி விளையாடி இருக்கிறாரு. ஆனா பிரிஸ்பேன்ல தான் அவர் 89 ரன் அடிச்சிருக்காரு. அதே தாக்கத்தோட மீண்டும் நம்ம 100 அடிப்பன்ற ஒரு நம்பிக்கையில அவர் ஆடிக்கிட்டு இருந்தாரு. கிராலியை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே தன்னுடைய விக்கெட்டை முதலியே இழந்து திருஷ்டி கழிச்சிருவாரு. ஆனா இந்த போட்டியில 68 பாலுக்கு 50 அடிச்சு முதல் செஷன் முடியும் பொழுது 92க்கு 2 விக்கெட்னு இங்கிலாந்தை காப்பாத்தி இருக்காங்க ஜாக் கிராலியும் ஜோ ரூட்டும். டீ குடிச்சிட்டு வந்து தெம்பா விளையாடுவாங்கன்னு பார்த்தா நேசர் வீசின 28வது ஓவர்ல 5வது பால் ஷார்ட் பால தான் வீசினாரு. ஆனா அந்த ஷார்ட் பால் நேரத்துக்கு ஏத்த மாதிரி வரல. அப்படி வந்திருந்தா ஜாக் கிராலி கண்டிப்பா கிளியர் பண்ணிருப்பாரு. ஆனா அந்த பால் ஸ்லோவரா வந்ததுனால ஆடலாமா வேணாமான்னு யோசிச்சு டாப் எட்ஜ் பட்டு கீப்பர் கிட்டவே கேட்ச் ஆகிட்டாரு. அந்த நேரத்துல இங்கிலாந்து அணி 122 ரன்னை எட்டி இருந்தாங்க. அதுல 76 ரன்னை ஜாக் கிராலி தனிப்பட்ட முறையில் அடிச்சிருந்தாரு. ஜாக் கிராலி அவுட் ஆயிட்டு போனாலும் ஜோ ரூட் ஒரு பக்கம் நங்கூரம் போட்டாரு. ஆனா அவர் கூட கடைசி வரைக்கும் யாருமே பார்ட்னர்ஷிப் போடல. வந்தோம், கொஞ்ச நேரம் ஆடணும், அவுட் ஆயிட்டோம், ரிப்பீட்ன்ற மாதிரி எல்லா பேட்ஸ்மேன்களும், அதாவது மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் அத்தனை பேருமே 40 ரன் கூட அடிக்காம வெளியேறிட்டாங்க. மறுபக்கம் ஜோ ரூட் 82 பாலுக்கு 50 அடிச்சாரு. அந்த 50 அடிக்கும் பொழுது கூட எந்த விக்கெட்டுமே விழல. 159க்கு 3 விக்கெட் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க ஹாரி புரூக்கோட. ஆஸ்திரேலியா போலிங் படையில சீனியர் வீரர் யாருமே கிடையாது. ஸ்டார்க்க தவிர வேற யாருமே கிடையாது. அங்க போலந்து, டாக்கெட், நேசர் இப்படி சொல்லக்கூடிய அனுபவம் இல்லாத வீரர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆகையினால நாம தான் பிரேக் த்ரூ எடுத்து கொடுக்கணும்னு சொல்றதுக்காக 40வது ஓவர்ல ஸ்டார்க் வீசினாரு. அந்த ஓவர்ல ஹாரி புரூக் அவர்கள் 31 ரன்ல அழகா ஸ்மித் கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு ஸ்லிப்ல கேட்ச் கொடுத்துட்டு வெளியே போயிட்டாரு. கேப்டனா உள்ள வந்த பென் ஸ்டோக்ஸ் நல்லா தான் விளையாடினாரு. அதோட அந்த செஷன் கரெக்டா தான் முடிஞ்சது. 2 செஷன் முடிஞ்சு 47 ஓவரை விளையாடி 196க்கு 4 விக்கெட்னு விக்கெட் மட்டுமே இழந்து தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க. ரன் என்னமோ கரெக்டா தான் இருந்தது. லஞ்ச் சாப்பிட்டது ஸ்டோக்ஸுக்கு பத்தல போல. சரி நம்ம திரும்ப போயிட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ரன் அவுட் மூலமா 19 ரன்ல வெளியே போயிட்டாரு. அதாவது டாக்கெட் வீசின பந்து அங்கவே வச்சுட்டு இங்கிலீஷ் இருக்கிறாரா இல்லையான்றது கூட பார்க்காம ஜோ ரூட்டை கால் பண்ணாரு. ஆனா ஜோ ரூட் வரல. ஒரு பக்கம் ஸ்டோக்ஸ் அவர்கள் திரும்ப ஓட ட்ரை பண்ணாரு. சைடு ஆங்கிள் இருந்து டைரக்டா ரன் அவுட் பண்ணி அவரையும் பெவிலியன் அனுப்பிட்டாங்க. அடுத்ததா உள்ள வந்த ஜேமி ஸ்மித் போலந்து வீசின இன்ஸ்விங் மூலமா எப்படி வந்துச்சுனே புரியல. போல்ட் ஆகி டக் அவுட் ஆயிட்டு வெளியே போயிட்டாரு. 55வது ஓவர்ல ஒரு விக்கெட் விழுந்துச்சு. 56வது ஓவர்ல ஒரு விக்கெட் விழுந்துச்சு. அதோட ஸ்டார்க் அவர்கள் உள்ள வந்து 65வது ஓவர்ல வில் ஜாக்ஸ 19 ரன்ல விக்கெட் எடுத்திருக்காரு. யார் போனா போங்கப்பா, இது என்னுடைய ஆட்டம்னு ரூட் அவர்கள் 181 பாலுக்கு கடைசியா ஒரு 4 அடிச்சு 102 ரன் அடிச்சாரு. அதாவது ஆஸ்திரேலியா மண்ணுல தன்னுடைய முதல் சதத்தை பதிவு பண்ணாரு. இங்க ஒரு பிரச்சனை இருந்தது. அதாவது ரன் அவுட் ஆக்குனாரு ஸ்டோக்ஸ். அந்த ஒரு ஈகோ கொஞ்சம் கூட மனசுல இல்லாம அவர் சதம் அடிச்சதுமே எழுந்து நின்று கத்துனாரு. இதற்கான காரணம்லாம் உள்ள நிறைய அடங்கி இருக்கு. அதாவது நியூஸ் பேப்பர், ஆஸ்திரேலியாவினுடைய முன்னாள் வீரர்கள் எல்லாருமே ஜோ ரூட்டை கிண்டல் அடிச்சிருக்காங்க. அதாவது என்ன சொல்லி கிண்டல் அடிச்சிருக்காங்கன்னா, கேன் வில்லியம்சன், விராட் கோலி, ஸ்மித் இந்த ஜாம்பவான்களோட எடுத்துட்டு போயிட்டு ஜோ ரூட்டை ஒப்பிடாதீங்க. அதற்கான காரணம் என்னன்னு சொல்லி இருக்காங்கன்னா,
இவர் ஆஸ்திரேலியா மண்ணில சதம் கூட அடிக்கல. இவரை போயிட்டு அந்த ஜாம்பவான்களோட ஒப்பிடுறாங்க. அவங்க எல்லாருமே சதம் அடிச்சிருக்காங்க. இவர் இன்னும் சதமே அடிக்கல. 40 டெஸ்ட் எங்க அடிச்சிருக்காரு? வெளியில தான் அடிச்சிருக்காரு, ஆஸ்திரேலியாவில் அடிக்கல. ஆகையால அவரை ஜாம்பவான்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கிண்டல் அடிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹைடன் இவருக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்கிறாரு. அதாவது இந்த ஆஷஸ் தொடர்ல கண்டிப்பா ஜோ ரூட் அவர்கள் சதம் அடிப்பாரு. அப்படி அடிக்கலனா எம்சிஜி கிரவுண்ட்ல நான் நியூடா ஓடுறேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல அடிச்சு கொடுத்து ஒரு பக்கம் அதை சேவ் பண்ணிட்டாரு. அவர் நியூடா ஓட போறதுல. இன்னொரு பக்கம் ஹைடனுடைய பொண்ணு என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, எப்படியோ எல்லாருடைய கண்ணு தப்பிச்சிருச்சு, ஜோ ரூட் அவர்களுக்கு நன்றின்னு சொல்லி இருக்காங்க. ரூட் அடிச்ச 100 என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இங்கிலாந்து எல்லா விக்கெட்டையும் இழந்துகிட்டே வராங்க. அட்கின்சன் ஸ்டார்க்கோடைய ஓவர்ல டாப் எட்ஜ் பட்டு கீப்பர் பின்னாடி பால் போச்சு. அந்த பால லபுஷேன், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அலெக்ஸ் கேரி, ரெண்டு பேருமே ஓடுறாங்க. ஆனா அலெக்ஸ் கேரி பாஞ்சு டைவ் அடிச்சு அந்த பாலை பிடிக்கிறாரு. ரெண்டு பேருமே முட்டி மோதிக்கிறாங்க. அப்படியே இந்தியா பக்கம் வாங்கல, யசஸ்வி ஜெய்ஸ்வால் கைக்கு நேரா வருது, 6 விடுறாரு. இன்னொரு பக்கம் வாஷிங்டன் சுந்தர் கொஞ்சம் தூரம் தான் அந்த இடத்துல டைவ் அடிச்சிருக்கலாம். மனுஷன் என்ன நினைச்சாருன்னு தெரியல, அந்த கேட்சையும் விட்டுட்டாரு. ஆனா இந்த இடத்துல ரெண்டு பேருமே ஒன்னா ஓடுறாங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, காயம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, ரெண்டு பேருமே டைவ் அடிக்கிறாங்க. ஆனா கேட்ச கடைசியா கேரி அவர்கள் கேரி பண்ணிட்டாரு. மொத்தமா 264க்கு 9 விக்கெட் காலி. சரி, இன்னையோட மேட்ச் வந்து சீக்கிரமா முடிஞ்சு ஆஸ்திரேலியாக்காரங்க எப்படி ஓப்பனிங் வந்துருவாங்கன்றத எல்லாருமே நினைச்சிருப்பாங்க. ஏன்னா இன்னும் 10 ரன்னுக்கு ஆர்ச்சர் மட்டும் தானே உள்ள இருக்கிறாரு. ஜோ ரூட் விக்கெட் எடுக்க முடியலனாலும் ஆர்ச்சர் எடுக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல நடந்ததே வேற. 10வது விக்கெட்டுக்கு 61 ரன்களை பார்ட்னர்ஷிப்பா போட்டிருக்காங்க. அதாவது 264 இருந்து 325க்கு எடுத்துட்டு போயிருக்காங்க கடைசி நாள்ல. இதே சூட்டோட அடுத்த நாள் தொடங்குச்சு. ஆனா மனுஷன் ரொம்ப நேரம்லாம் நிக்கல. 334க்கெல்லாம் ஆல் அவுட் ஆகி, அதாவது ஆர்ச்சர் தான் அந்த இடத்துல அவுட் ஆகி இருக்கிறாரு. அவருடைய கடமைக்கு 38 ரன் அடிச்சிருக்காரு. மொத்தமா இங்கிலாந்து 334 அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. நாங்களும் உங்களுக்கு சலைச்சவங்க இல்லைன்னு ஆஸ்திரேலியாவில் உள்ள அத்தனை பேட்ஸ்மேன்களுமே தொடர்ச்சியா பார்ட்னர்ஷிப் அமைச்சிருக்காங்க. அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப்புக்கும் இன்னொரு பார்ட்னர்ஷிப்புக்கும் வித்தியாசமே கிடையாது. இவங்க 50 அடிச்சா அவங்களும் 50 அடிக்கிறாங்க, அவங்க 50 அடிச்சா இவங்க 70 அடிக்கிறாங்க. இப்படி தொடர்ச்சியா கன்சிஸ்டன்சியா பார்ட்னர்ஷிப்பை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு பேட்ஸ்மேன் கூட எளிமையான ரன்ல வெளியே போல. தொடக்கத்தில் ஆடின டிராவிஸ் ஹெட்டும் சரி, இன்னொரு பக்கம் வந்து வெதரால், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிதானமான ஆட்டத்தை ஆடினாங்களானா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஓடிஐ எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஆட்டத்தை தான் தொடங்கினாங்க. வெதரால் பாலுக்கும் ரன்னுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாவே இல்ல, அதாவது ஈக்குவலாவும் இருக்கு, பேலன்ஸ் இன்பேலன்ஸா தான் இருந்தது. ஒரு பேட்ஸ்மேன் கூட எளிமையா விளையாடலங்க. எல்லாருமே ரன் அதிகமா தான் அடிச்சிருக்காங்க, பார்ட்னர்ஷிப்பா அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி ஓப்பனிங் விளையாடின டிராவிஸ் ஹெட்டும் வெதரால் ரெண்டு பேருமே ஜோடி சேர்ந்து நிதானமான ஆட்டத்தெல்லாம் ஆடல. ஓடிஐல எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்களோ அது மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 43 பாலுக்கு 33 அடிச்சு டிராவிஸ் ஹெட் அவர்கள் கார்ஸுடைய ஓவர்ல கொடியை நாட்டிட்டு போயிட்டாரு. அதாவது 14வது ஓவர்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 77 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. அதாவது வெதரால்டும் இன்னொரு பக்கம் டிராவிஸ் ஹெட்டும். நீ போனா என்னப்பா, உன்னுடைய ஆட்டத்தை நான் ஆடுறேன். 45 பாலுக்கு 50 அடிச்சிருக்காரு வெதரால்ட். கூட ஆடினது யார் தெரியுமா? லபுஷேன். ஆஸ்திரேலியா பக்கம் ஸ்டார்க்கு தன்னுடைய கணக்கை ஆரம்பத்திலேயே ஆரம்பிச்சுட்டாரு. ஆனா இந்த பக்கமா அவருக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஆர்ச்சர் விக்கெட்டை எடுக்காம திணறிக்கிட்டு இருந்தார். 26வது ஓவர்ல வெதரால்ட் T20 மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தார். அதாவது 76 பாலுக்கு 72 ரன் அடிச்சு வச்சிருக்காரு. இன்னும் விட்டு இருந்தா அசால்ட்டா செஞ்சுரியை போட்டு போயிருப்பாரு. ஆனா அவருடைய விக்கெட்டை LBW மூலமா ஆர்ச்சர் எடுத்திருக்காரு. அடுத்ததா ரணக்கொடூரமான பேட்ஸ்மேன்கள், ஒன்னு லபுஷேன், இன்னொரு பக்கம் ஸ்மித். ரெண்டு பேருமே டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் தான். இவங்களை பிரிச்சே ஆகணும். ஆனா இந்த இடத்துல லபுஷேன் 50 அடிச்சிட்டாரு 66 பாலுக்கு. அதாவது பின்னாடி டாப் எட்ஜ் மூலமா கீப்பர் பின்னாடி போச்சு. அந்த பால் 4 போனதின் மூலமா தான் அவரே 50 அடிச்சாரு. 50 அடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே 78 பாலுக்கு 65 அடிச்சு ஸ்டோக்ஸ் வீசின பந்துல கீப்பர் கேட்ச் ஆயிட்டு அவரும் பெவிலியன் போயிட்டாரு. அடுத்ததா டான்சிங் ரோஸ் ஸ்மித் உடம்ப ஆட்டி ஆட்டி இங்கிலாந்து பவுலர்கள் அத்தனை பேருமே அலற விட்டாரு. 4-6 அடிச்சு 67 பாலுக்கு 50 அடிச்சிட்டாரு. கூட ஆடின கிரீனும் அதனுடைய ஆடுறாரு. இவங்களை ரெண்டு பேரும் இப்படியே விட்டா அவர் செஞ்சுரியும் போட்டுருவாரு, இவர் 50 அடிச்சிருவாரு. ஆகையினால 46 ரன்ல கிரீனை போல்ட் ஆக்கிட்டு கார்ஸ் வெளியேத்தினாரு. அதே ஓவர்ல 85 பாலுக்கு 61 அடிச்சு ஸ்ட்ராங்கா தான் இருந்தார் ஸ்மித். டான்சிங் ரோஸ்னா சும்மாவா? இவருடைய விக்கெட்லாம் கிடைச்சா எடுத்துக்கிட்டே இருக்கணும், வாய்ப்பு தவறவே விடக்கூடாது. அது எங்கவோ போன பால் தான் லெக் சைடுல. ஆனா ஓடி போயிட்டு வில் ஜாக்ஸ் அதை பாஞ்சு பிடிச்சி அவரையும் அவுட் ஆக்குனாரு. அதுக்கப்புறம் ஸ்டோக்ஸோட பந்துல இங்கிலீஷ் அவர்கள் 23 ரன்ல காலி. கடைசி நேரத்துல கேரியோட விக்கெட்டை யாருமே கேர் பண்ணல. கார்ஸும் விட்டுட்டாரு, இன்னொரு பக்கம் ஜோ ரூட்டும் மிஸ் பண்ணிட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் மிஸ் பண்ணதும் இல்லாம ஒரு பக்கம் கேரி அவர்கள் 46 ரன்ல களத்துல இருக்கிறாரு, நாட் அவுட் பேட்ஸ்மேன். இன்னொரு பக்கம் நேசர் அவர்கள் 15 ரன்ல நாட் அவுட் பேட்ஸ்மேனா இருக்கிறாங்க. மொத்தமா 73 ஓவர்களை விளையாடி ஆஸ்திரேலியா 378க்கு 6 விக்கெட் மட்டும் தான் இழந்திருக்காங்க. இன்னும் 4 விக்கெட் பேலன்ஸ் இருக்கு. இப்படியே போச்சுன்னா இன்னைக்கே 44 ரன் லீட்ல இருக்காங்க. நாளைக்கு கொஞ்ச நேரம் ஆடினா கூட 100 ரன் லீட்ல கிடைச்சா கூட அதுக்கப்புறமா அவங்க அந்த ரன் அடிச்சுட்டு மேல 300-400 இலக்க கொடுத்தாலும் அதை எளிமையா சேஸ் பண்ணிட்டு அழகா வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. சோ நீங்க சொல்லுங்க, இந்த போட்டியில யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா ஆஷஸ் தொடர்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.